வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் கமல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ட்ரோன் ஷோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திரும்ப அஜய் பேர்ல தான் இருக்கான். வாவா இதே பேர்ல ஏதோ ட்ரோன் ஷோ நாங்க பார்க்க போறோம். வா நான் பார்த்தா லைட் ஏரியா விட்டு ஏதோ 1000 ட்ரோன் நானுங்க 1000 ட்ரோனை முடிச்சு லைட் ஏரியா விட்டு சுத்த விடுவாங்க. பாருங்க எப்படிலாம் சுத்த விடுறாங்க துபாயில். போன வாட்டி ஏதோ 500 வச்சு கொண்டாங்க, இந்த வாட்டி 1000மா. என்ன அருமையாக பண்ணுறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள்ஸு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. துபாயில் தான் விதமாக பண்ணுறாங்க. ஃப்ரீ தாங்க, ஃப்ரீ தான், வந்துடலாம். எல்லாம் வந்துடுங்க. நிறைய பேர் பீச்சில் கடல் ஓட்டர் உட்காந்துட்டு அப்படியே அருமையாக பார்க்கலாம். அவ்வளோ சின்ன கூட்டம் வந்து உட்காந்துட்டு கிஸ் அடிச்சுக்கிட்டு எங்களும் ஜாலியாக பார்க்கலாம். உங்களுக்கு தான் பாவம் இல்லை, ஒரு இல்லை ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது? நான் பண்ணுறேங்க பாருங்க. நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணலாங்க. ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நான் கூட ட்ரோன் ஷோவில் ப்ரப்போஸ் பண்ணேன். பணக்கார எங்கள் என்னமா தான் பண்ணிட்டாங்க. காசை கொடுத்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணு தெரியாமல் ட்ரோன் ஷோவில் ஐ லவ் யூ கிவேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆஹா, ட்ரெயின் விடுவாங்க வாங்க. ட்ரோன்லேயே ட்ரெயின் விடுவாங்க. பட்டில் ட்ரெயினில் ட்ரெயின் விடாமல் ட்ரோனில் ட்ரெயின் விடுறாங்க பாருங்க. அடாடா அற்புதம்டா. உங்களுக்கு இந்த வேலை செய்ய கொடுத்து வச்சு தான் ஃப்ரீயாக இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்குறோம் பாருங்களேன். அதே ஒரு வகையில் கொடுத்து வச்சு தான் சந்தோஷப்பட்டு பண்ணித்தான் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறதுனால. அடுத்து என்ன காட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. கண் அடிக்கிட்டே என்னையா அப்போ பார்த்துட்டு தெரியா? வந்துட்டான். அதாவது தலைவன் சைக்கிள் ஓட்டிட்டு வரான்பா. சைக்கிள் ரேஸ் நடக்கும் போது போல சைக்கிள் சாம ஓட்டுவான். சைக்கிள் ரேஸ் போல ட்ரோன் ஷோலே சைக்கிள் ரேஸ் விட்றாங்க பாருங்க. ஓட்டே நீ ஓட்டுப்பா. சைக்கிள் ரேஸ் விட்றீங்க ட்ரோன்லேயே. அடுத்து என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலையா. பொட்டு வந்துச்சுப்பா. நம்பர் கட்டுறான் போய் ஆர்வத்தில். இது துபாய் ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அதே பேகு தையில் நாம் எடுத்துகிட்டு போயிடலாம் போல். கரெக்டாக ப்ளூ வாட்டர் ஐஸ்லாண்டில் இருக்கிறதுனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதே ப்ளூ வாட்டர் நம்ம அங்கே தான் இருக்கும். ப்ளூ வாட்டர் ஜேபிஆர் அங்கே தான் இருக்கும். எல்லாரும் இஷ்டம் பவராத்தில் தான் இருக்கும். ஹபீபி கம் டு துபாய். ஆஹா என்ன அருமையாக இருக்கு பாருங்க. துபாய் தான். ஹபீபி கம் டு துபாய் தான். அடுத்து கார் ஏதோ ஒருத்த பேச்ச மூலமாலாம் டிசர்ட் சவாரிக்காக டிசர்ட் சைடு டூர் போகிறீங்கன்னா அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் இது. கொஞ்சம் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டு தாங்க. துபாயில் இது பியூட்டிஃபுல் இடமா இருக்கும். அந்த இடம் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இடம்லாம் போகணும் தான் ஆசை. இல்லை டைமும் கிடைக்க மாட்டுது, காசும் கிடைக்க மாட்டுது. டைம் இருந்தால் காசு இருக்க மாட்டுது, காசு இருந்தால் டைம் இருக்க மாட்டுது. இதை தாங்க பண்ணணும்னா ஆசை. வானத்தில் இருந்து ஒரு வாட்டி குதிக்கணும் ஸ்கை டைவு. நான் ஒரு 50,000 ருப்பி கேட்குறாங்க. நம்மட்டு காசு எங்கே போகணும்னு தெரியல. அதனால் இப்படி வானத்தில் இருந்தே பார்த்துட்ருக்கேன். இப்படி பார்த்தாச்சும் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கலாம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. வாட்டர் சர்ஃபேசிங் போலங்க. தண்ணியிலே டெராஸ் விட்டு வச்சுட்டு போவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அந்த இது தாங்க. அதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த கைட் பீச் சைடு போனீங்கன்னா நிறைய பேர் நம்ம தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபைன்னு ஆனால் இப்போ போகிறப்ப தான் பார்க்க முடியுது. இதையும் நம்ம பண்ண முடிய மாட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்துச்சிங்க. கரெக்டாக ஸ்கை டைவ் இடத்துலேருந்து ஃப்ளைட் ஒன்று போகும். அந்த இடத்துல ட்ரோன் ஷோ எடுத்துகிட்டு போய் லேண்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு லேண்ட் பண்ணுற மாதிரியே லேண்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். நான் பண்ணுறாங்க பாருங்க. ஒன்றுங்க என்ன ஒன்று போகிறாங்க. கை வர ஷேக் ஆகுது. தம்பி கொஞ்சம் போட்டு ஆட்டாமல் இருப்பான். கை ஷேக் ஆகிட்டே இருக்குது.
அவ்வளோதாங்க, இதான் லாஸ்ட் இது. இந்த வாட்டி இந்த இது அப்புறம் 10 மணி ஷோ ஒன்று இருக்கு, அதில் வேறு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக, அதையும் காட்டுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டு கமெண்ட் பண்ண திட்டுட்டு பண்ணுறேங்க.